ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்விடி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2012 வெளிவந்த லீவிங் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படம். 52 வயசான நம்ம படத்தோட ஹீரோயினுக்கும் 21 வயசான நம்ம படத்தோட ஹீரோக்கும் நடுவில் ஏற்படுற கள்ள தொடர்பால் அவங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு புரட்டி போடப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். சரி வாங்க இந்த படம் என்னங்கிறத பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயின் ஜூலியை காமிக்கிறாங்க. வேலைக்கு லேட் ஆச்சுன்னு ஜூலியோட வீட்டுக்காரரான மைக்கேல் தான் அவங்கள கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்கு போகிறாரு. அந்த குடும்பம் ஓடுறதுக்கு காரணமே ஜூலியோட சம்பளம் தான். மைக்கேல் ஆஸ் யூஷுவல் பல வீடுகளில் இருக்கிற மாதிரி ஒரு டம்மி ஹஸ்பண்டு. இவங்களுக்கு கல்யாணமாகி 25 வருஷம் ஆகுது. ஆரம்பத்துல இருந்தே ரெண்டு பேர்த்துக்குள்ள ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். குடும்பம் பிரிஞ்சு அதனால குழந்தைகள்லாம் அனாதையாயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரே நல்ல எண்ணத்துக்காக இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு மென்னு முழுங்கி ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜூலி லண்டன்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹோட்டல்ல கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல வேலை, நல்ல சம்பளம். இன்னைக்கு அப்படிதான் அவங்க ஹோட்டல்ல ஒரு கல்யாணம் நடக்குது. சந்தோஷமா மாலை மாத்திட்டு இருக்கிற மணமகன் மணமகளை பார்த்து ஜூலி ரொம்ப பூரிப்படைறாங்க. இதை பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவங்க கைத்தட்டி ஆனந்தப்பட்டு இருக்க அந்த கூட்டத்துல உட்கார்ந்திருந்த 21 வயசான நம்ம படத்தோட ஹீரோ ஆரன் ஜூலியா முறைச்சு பார்க்கறான். அன்னைக்கு சாயந்தரம் பாத்தீங்கன்னா ஆரன் பயங்கரமா குடிச்சிட்டு தள்ளாடி கீழே உழுக போற சமயத்துல ஜூலி அவனை தாங்கி பிடிச்சு உட்கார வைக்கிறாங்க. ஜூலியா பார்த்து ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்ட அவன் தனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ஜூலிக்கு அவன் நன்றி தெரிவிச்சு, காலையில நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்களே அந்த மணமகனோட தம்பி நானு அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். ஆமா, எத்தனையோ பேர்த்துக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, அவங்க எல்லாரும் சந்தோஷமாவா இருக்காங்க அப்படின்னு ஜூலிய நக்கலா கேள்வி கேட்க ஜூலிக்கு அவன் கேள்வி பிடிக்கல. இருந்தாலும் நாகரிகம் கருதி அங்கிருந்து அமைதியா போயிடுறாங்க. மறுநாள் 12 மணிக்கு நம்ம ஆள் சாவகாசமா தூங்கி எந்திரிச்சு ரூமை விட்டு வெளியே வர்றான். அந்த அளவுக்கு மப்பு. கீழே வந்தவன் ஜூலிய பார்க்கவும் அந்த ஹோட்டல்ல தங்கி இருந்த கல்யாண கோஷ்டியை பத்தி விசாரிக்கிறான். அவங்க எல்லாம் எப்பவோ ரூமை காலி பண்ணிட்டு போயாச்சு, நீ தூங்கி எந்திரிச்சா உன்னை வீட்டுக்கு வந்து சேர சொன்னாங்க அப்படின்னு வேண்டா வெறுப்பா ஜூலி பதில் சொல்றாங்க. வீடு பக்கம்தான், என்ன டிராப் பண்ணிடுறீங்களா ப்ளீஸ், கையில காசும் இல்ல அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்றான். இல்ல சாரி என்னால முடியாது அப்படின்னு மறுத்துறாங்க. தனிமையே துணைவன்னு கோட்டை கழட்டி தோல்ல மாட்டிட்டு நடரா ராஜா நடரான்னு தனியா நடந்து போக ஆரம்பிக்கிறான். அப்பதான் வேலையை முடிச்சுட்டு ஜூலி வீட்டுக்கு கிளம்புறாங்க. வழியில இவனை பார்க்கவும் மனசு கேட்காம காரை நிறுத்தி ஏறி தொலை அப்படின்னு அவனை காருக்குள்ள ஏத்திக்கிறாங்க. ஏற்கனவே அவன் மணமகனோட தம்பி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். கூடவே அடிஷ்னலா இன்னொரு தகவலையும் அவன் சொல்றான். அதாவது அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ண பொண்ணு போன மாசம் வரைக்கும் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு. இவனை விட இவங்க அண்ணன் பெட்டர் சாய்ஸா தெரிஞ்சதால அந்த பொண்ணு ஒரே நாள்ல இவனை பிரேக் பண்ணிட்டு அவங்க அண்ணனை சந்திச்சு சட்டு புட்டுன்னு கல்யாணத்தையும் முடிச்சிட்டா. ஒரு கல்யாணத்துக்கு பின்னாடி எத்தனை இளைஞர்களோட சோகம் அடங்கியிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அவன் ஜூலியை பார்த்து கேட்கறான். ஜூலிக்கு இது சங்கடமா இருக்கு. வாழ்க்கையில ஏமாற்றங்களும் துரோகங்களும் சாதாரணம் தான், அதையெல்லாம் நம்ம ஈஸியா எடுத்துட்டு கடந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க. போதும் நிறுத்துங்க அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா அவன் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. அதைத்தான் சொல்லியிருக்கிறான். இறங்கி போறதுக்கு முன்னாடி நீங்க உங்க கணவனுக்கு துரோகம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஜூலியை பார்த்து கேட்கவும் எனக்கு தெரியல, ஆனா படுக்கையில அவருக்கு நான் துரோகம் செஞ்சதில்ல அப்படின்னு ஏரனை அங்க இறக்கி விட்டுட்டு கிளம்புறாங்க. அன்னைக்கு நைட்டு மைக்கேலுக்கும் ஜூலிக்கும் ஒரு சின்ன தகராறு. லைட்டு போட்டுட்டு தான் செக்ஸ் வச்சுக்கணும், அப்பதான் என்னால உன்னை முழுமையா ரசிக்க முடியும் அப்படின்னு மைக்கேல் வாதம் பண்றாரு. ஜூலிக்கு வயசாகி தளர்ந்து போன தன்னோட உடம்ப வெளிச்சத்துல பாக்குறதுல சுத்தமா விருப்பம் இல்ல. அதுவும் செக்ஸ் வச்சுக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. அதனால மாட்டேன்னு சொல்றாங்க. இந்த தகராறால அவங்களுக்குள்ள நடக்க வேண்டிய செக்ஸ் நடக்கல. ஆளுக்கு ஒரு பக்கமா திரும்பி படுத்துக்கிறாங்க. மறுநாள் ஆரன் அவன் ஃப்ரெண்டை சந்திக்கிறான். ஆரன் ரொம்ப மும்முரமா வேலை தேடிட்டு இருப்பான். அப்பதான் அவன் ஃப்ரெண்டும் பேப்பர்ல வந்த ஒரு கிளிப்பிங்க காமிக்கிறான். நம்ம ஜூலி வேலை பார்த்துட்டு இருக்க அந்த ஹோட்டல்ல வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டிருக்காங்க. உடனடியா ஆரனும் அந்த ஹோட்டல் மேனேஜரை வந்து மீட் பண்றான். அவர் கூட பேசிட்டு இருக்கிறத ஜூலி கவனிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற ஜூலியோட ஃப்ரெண்டு ஆஞ்சலா கிட்ட, நான் சொல்லல நேத்து ஒரு தருதலைய பார்த்தேன்னு, அது பாரு இன்னைக்கு வேலை கேட்டு வந்திருக்கு, 2 நிமிஷம் கூட இதெல்லாம் நீடிக்காது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்ததுக்கு மாறா நடக்குது. ஆரனை மேனேஜர் செலக்ட் பண்ணிடுறாரு. சேர்ந்த அன்னைக்கே நம்ம பையன் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செஞ்சு அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்கிடுறான். அதுவும் குறிப்பா பொம்பளை கிட்ட நல்ல பேர் வாங்கிடுறான். அன்னைக்கு ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அதனால ரெட் கார்பெட் விரிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஜூலியும் கல்யாணம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஆக்குதுன்னு பாத்தியா அப்படின்னு யதார்த்தமா ஆரன் கிட்ட கேட்கறாங்க. உங்க கல்யாணம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு திரும்ப அவன் கேட்கறான். அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம மௌனமாயிடுறாங்க. இப்படி நாட்கள் உருண்டோட ஆரம்பிக்க ஜூலியும் ஆரனும் காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிற அளவுக்கு க்ளோஸ் ஆயிடுறாங்க. அந்த சமயத்துல தான் ஒரு நாள் ஆரன் அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற இன்னொரு பொண்ணு கூட வெளியே ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். இதை பார்த்த ஜூலியாக்கு ஏனோ தெரியல பயங்கரமா கோபம் வருது. பேசிட்டு இருந்த ஆரனை உள்ள கூப்பிட்டு வான் பண்றாங்க. வேலை நேரத்துல என்ன வெட்டி பேச்சு அப்படின்னு கோபமா கேட்கறாங்க. அப்பதான் ஆரன் நோட் பண்றான், அந்த பொண்ணு இவங்கிட்ட பேசினது ஜூலிக்கு பிடிக்கல. அப்படின்னா ஜூலிக்கு இவனை பிடிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவன், நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு என்னோட டைப் இல்ல அப்படின்னு அவங்களுக்கு இன்டைரக்டா அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்படின்னா உனக்கு பிடிச்ச டைப் யாரு அப்படின்னு ஜூலி திரும்ப கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்விக்கு அவன்
அவன் ஜூலியை பார்க்கறான். உன்னதான் பிடிக்கும் அப்படின்னு கண்ணாலேயே பதில் சொல்லிட்டு போயிடுறான். இது ஜூலிக்கு நல்லாவே புரியுது. அன்னைக்கு ஈவினிங் ஜூலி ஆரனுக்கு லிஃப்ட் கொடுக்குறாங்க. கார்ல ஏறி உட்கார்ந்ததுல இருந்து ஜூலியவே புகழ்ந்துட்டு வரான். நீங்க சொன்ன மாதிரி வாழ்க்கையில் எனக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாத்தையும் கடந்து நான் இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு காரணமே நீங்க தான். உங்களை பார்த்து தான் நான் முழுசா மாறிட்டேன் அப்படின்னு ஜூலிக்கு ஏகப்பட்ட காம்ப்ளிமெண்ட்ஸை வீசுறான். எதுக்குடா எலி அம்மனமா ஓடுது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதுதான் ஒரு இடத்துல காரை நிறுத்த சொல்றான். ஜூலி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த சமயத்துல சட்டுன்னு அவங்களுக்கு முத்தம் வைக்க அவன் முகத்தை திருப்புறான். வேண்டான்னு ஒரு கணம் யோசிச்ச ஜூலி அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்களோ தெரியாது, இவங்களும் திரும்பி அவனை முத்தம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தரோட வாயை ஒருத்தர் பயங்கரமா கடிச்சு விட மறுநாள் ஜூலி பாத்தீங்கன்னா மேனேஜர் கிட்ட ஆரனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையனோட வேலையே சரியில்லை, எப்ப பார்த்தாலும் பொண்ணு கூடவே பேசிட்டு இருக்கான், இவனை முதல்ல வேலையை விட்டு அப்படின்னு மேனேஜர் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மேனேஜரோ அவன் யாரு கூட பேசிட்டு இருந்தா என்னங்க, அவன் வேலையை அவன் கரெக்டா செஞ்சுக்கிறான் இல்ல, அதனால நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு அவனை வேலையை விட்டு தூக்க முடியாது அப்படின்னு மறுத்தர்றாரு. இதையெல்லாம் பார்த்து ஆரன் ரொம்ப வருத்தப்படுறான். என்னாச்சு, ஏன் என் மேல இப்படி ஒரு கொலவெறி அப்படின்னு ஜூலியை பார்த்து கேட்கறான். இதோ பார், இந்த ஆக்டிங் எல்லாம் என்கிட்ட விடாத, வேலை விஷயமா டிஸ்கஸ் பண்ணணும்னா அதை பத்தி மட்டும் பேசு, மற்ற தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதேன்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த கிழவிக்கு என்ன ஆச்சுடா அப்படின்னு அவனும் ரொம்ப புதிரா அவங்கள பார்த்துட்டு நிக்கிறான். யானைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஜூலிக்கே அன்னைக்கு அடிசருக்குது. அவங்க வேலையில ஏதோ கோட்டை விட மேனேஜர் அவங்கள பிடிச்சி வாசின்னு வாசிக்கிறாரு. ஜூலி பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்க இதை பார்த்து சங்கடப்பட்ட ஆரன் ஜூலியை டிஃபெண்ட் பண்ற விதமா மேனேஜர் கிட்ட போய் அவங்கள பத்தி நல்ல விதமா ஆர்கியூ பண்றான். நீ போய் உன் வேலையை பாடுற அப்படின்னு மேனேஜர் கடுப்படிச்சுட்டு போயிடுறாரு. மேனேஜர் போகவும் உனக்கு ஓவர் வாய்டா அப்படின்னு சொல்லி ஜூலி சிரிக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த வாயை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஆரன் குறும்பா கேட்கறான். பையப்புள்ள இன்னொரு கிசுக்கு அடி போடுறான், மாட்டிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப எச்சரிக்கையா ஜூலி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த ஹோட்டல்ல வீக்லி ஷெட்யூல் கொடுப்பாங்க. அந்த ஷெட்யூல் படி தான் எல்லாரும் ஒர்க் பண்ணணும், லீவ் எடுக்கணும். அதன்படி இந்த வாரம் ஆரனுக்கு வியாழக்கிழமை லீவ் வருது. எனக்கும் வியாழக்கிழமை தான் ஆஃப் அப்படின்னு ஜூலி சொல்றாங்க. இதை கேட்டு அவனுக்கு டெம்ட் ஆகுது. நம்ம ரெண்டு பேரும் வியாழக்கிழமை அவுட்டிங் போலாமா அப்படின்னு ஜூலியை பார்த்து கேட்கறான். ஜூலி கண்டிப்பா மறுத்துருவாங்க அப்படின்னு தான் அவன் எதிர்பார்க்கறான். ஆனா அதுக்கு மாறா ரொம்ப சந்தோஷமா ஓ போலாமே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு மாதிரி அங்கிருந்து குதியாட்டம் போட்டுட்டு போறாங்க. அதே சமயத்துல வீட்டுல புருஷன் மைக்கேல் நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் வெளியே போலாமா அப்படின்னு ஜூலியை பார்த்து கேட்கிறாரு. நாளைக்கே தான் போகணுமா, சனிக்கிழமெல்லாம் போக கூடாதா, நாளைக்கு எனக்கு ஷாப்பிங் போற வேலை இருக்கு அப்படின்னு புருஷன்கிட்ட போய் சொல்லிடுறாங்க. மறுநாள் ஜூலியோட வரவுக்காக ஒரு ஸ்பாட்ல ஆரன் காத்திருக்கான். தூரத்துல இருந்து ஜூலி அவனை பாக்குறாங்க. என்னதான் அவன் கூட அவங்க வெளியே போறதுக்கு சம்மதிச்சிருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள அது தப்புன்னு தோணுது. அதனால ஆரனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மீட்டிங் வேண்டாம் ஆரன், கேன்சல் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அவங்க வருவாங்க, இன்னைக்கு அவங்கள கை வச்சிடணும் அப்படின்னு ரொம்ப ஆவலா இருந்த ஆரனுக்கு இது பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. அந்த கோவத்துல சரக்கு அடிச்சுட்டு தேவையில்லாம போய் மற்றவங்க கிட்ட வம்பிழுக்கிறான். அதே சமயத்துல அன்னைக்கு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு ஜூலி கூட்டிட்டு வராங்க. அங்க பார்த்தா ஆரன் மூஞ்சியெல்லாம் உடப்பட்டு ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கான். என்னடா ஆச்சுன்னு போய் இவங்க விசாரிக்கிறாங்க. நீங்க வரமாட்டீங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படிங்கிறான். மறுநாள் ஆரன் இந்த வேலையை ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு ஜூலி கிட்ட சொல்லவும் அதை கேட்டு டென்ஷன் ஆன ஜூலி அவனை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எங்க அவன் தன்னை விட்டு போயிடுவானோ அப்படிங்கிற கோபம். ஆனா பதில் சொல்லாம ஆரன் மௌனமா நின்றுட்டு இருக்க சட்டுன்னு அவனை ஒரு கார்னருக்கு தள்ளிட்டு போன ஜூலி நீ எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லி அவன் முகத்தோட முகம் வச்சு அவனுக்கு ஒரு டீப் கிஸ் கொடுக்குறாங்க. அதே சமயத்துல அவங்க ஹோட்டல்ல காலியா இருக்கிற ஒரு ரூமோட கீ எடுத்துக்கிறாங்க. அந்த கீயை ஆரன் கிட்ட கொடுத்து அந்த ரூம்ல வெயிட் பண்ண சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜூலியாவும் அங்க வர இப்ப ஜூலியாக்குள்ள எந்த தடுமாற்றமும் இல்ல. தனக்காக காத்திருக்கிற ஆரன் கூட செக்ஸ் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்பவும் புருஷன் முன்னாடி துணியா அவுக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொல்லிடுவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த 21 வயசு ஆரன் முன்னாடி அவங்க துணியா அவுக்கிறதுல எந்த தயக்கமும் அவங்களுக்கு இல்ல. ஜூலி ஆச்சரியப்படும் விதமா அவங்களோட ஒவ்வொரு அங்கமா பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறான். இதனால எக்ஸைட் ஆன ஜூலி அவங்க கூட செக்ஸ் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜூலி எப்பவுமே சிரிச்ச முகத்தோடயே இருக்கிறாங்க. வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புதையல் கிடைச்ச மாதிரியான சந்தோஷம் அவங்க முகத்துல. அடிக்கடி ஆரனை மீட் பண்றதுக்கு அவங்க வீட்டுக்கு வராங்க. திரும்பவும் ஒரு தடவை ஆரன் அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ற இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறத ஜூலி பாத்துறாங்க. கோபத்தோட மூஞ்சியை திருப்பிட்டு போறாங்க. அன்னைக்கு நைட் இவங்களை பிக்கப் பண்றதுக்கு மைக்கேல் வரல, அதனால பஸ்ல தான் போக முடியும். பஸ் ஸ்டாண்ட்ல ஜூலி வெயிட் பண்ணிட்டு இருக்க அங்க ஆரன் வரான். அவங்க கூட பேசுறத தவிர்க்கிறாங்க. அவனும் என்னென்னவோ பேசி பார்க்கறான். ஆனா இவங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு கட்டத்துல அங்க யாரும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஆரன் ஒரு ஓரமா ஜூலியை தள்ளிட்டு போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பயங்கர கோவத்துல இருந்த ஜூலி ரொம்ப முரட்டுத்தனமா அவனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரியே இவங்க அடிக்கடி கோவமா இருந்தா ஆரனுக்கு கொண்டாட்டம் தான் போங்க. இப்ப அவங்களோட இந்த மறைமுக சந்திப்பு தொடர்கதையா மாறுது. அடிக்கடி காலியா இருக்கிற ஹோட்டல் ரூம்ல அவங்க செக்ஸ் வெறிய தீர்த்துக்கிறாங்க. ஒரு தடவை எக்ஸைட் ஆன ஜூலி வெராண்டாவிலேயே ஆரனை கிஸ் பண்றாங்க. அதை ஜூலியோட ஃப்ரெண்டு ஆஞ்சலா பாத்துறாங்க. ஜூலிக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு
ஆஞ்சலா அதை சப்போர்ட் பண்றாங்க. உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளு, எதை பத்தியும் கண்டுக்காத, நீ சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு ஜூலியை ஏத்தி விடுறா. அப்புறம் என்ன, ஆஞ்சலாவோட துணையோட இவங்க கள்ள உறவை அந்த ஹோட்டல்லையே அமோகமா வளர்த்துறாங்க. அன்னைக்கு ஜூலி வீட்டில் ரெஸ்ட்ல இருக்கிற சமயத்துல ஆரன் ஏதோ ஒரு நடிகையோட நியூட் போட்டோவை ஜூலியோட போனுக்கு அனுப்புறான். இதை மைக்கேல் பார்த்துறாரு. நல்ல வேலையா அது அவங்க ஃப்ரெண்டு ஆஞ்சலாவோட வேலை அப்படின்னு சொல்லி ஜூலி வச்சுக்கிறாங்க. மறுநாள் ஆரனை மீட் பண்ண ஜூலி எதுக்காக அந்த போட்டோவை அனுப்பிச்சான் அப்படின்னு சொல்லி அவங்க கூட சண்டை பிடிக்கிறாங்க. இதோ பார், நான் 2 குழந்தைகளுக்கு அம்மா, எனக்கு அந்த லைஃப் தான் முக்கியம், உனக்கு என் மேல இருக்கிறது ஒரு இன்ஃபாக்சுவேஷன் தான், அதனால நம்ம ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லவும் இதனால கடுப்பான ஆரன் கோவிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான். ஒரு நாள் நைட்டு மைக்கேல் வீட்டுக்கு வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு கூட இவர் கேஷுவலா தான் பேசிட்டு இருந்திருப்பாரு. அதை பார்த்த இன்னொரு ஸ்டாஃப் அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஏதோ இல்லீகலா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஆபீஸ் ஃபுல்லா வதந்திய பரப்பி விட்டுட்டான். இதனால எப்ப வேணாலும் என் வேலை போகும் அப்படின்னு பயந்துக்கிறாரு. நீங்க தவறு செய்யாத போது எதுக்காக நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு ஜூலி அவரை திட்டுறாங்க. என் ஆபீஸ்லயே பல பேர் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, ஆனா நான் அப்படி இல்லை, உனக்கு மட்டும்தான் உண்மையா இருக்க, அந்த மாதிரி தப்பு செய்யறவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கிறது இல்லை, ஆனா என்ன மாதிரி உண்மையா இருக்கிறவனுக்கு தான் தண்டனை கிடைக்குது அப்படின்னு அவர் சொல்லவும் இது ஜூலியோட மனசை சுருக்குன்னு குத்துது. மறுநாள் பர்மிஷன் போட்டுட்டு ஆரனை தேடி அவன் வீட்டுக்கு போறாங்க. 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேச்சு வளர்ந்து 2 பேர்த்துக்குள்ள வாய் தகராறு வருது. அவ்வளவுதான் டென்ஷன் ஆன ஆரன் ஜூலியை தூக்கி பெட்ல போட்டு அவங்கள பயங்கரமா வேட்டையாட ஆரம்பிக்கிறான். இப்படி அவங்க 2 பேரும் பெட்ல மாறி மாறி சண்டை போட ஜூலி வந்த நோக்கமே அடிபட்டு போகுது. 2 பேரும் மேட்ரை முடிச்சுட்டு கீழே வர வெளியே போயிருந்த ஆரனோட பேரண்ட்ஸ் உள்ள வந்துடுறாங்க. ஜூலியாவை பார்த்த உடனே ஆரனோட அப்பா கண்டுபிடிச்சாரு. நீ அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற சமையல்காரி தானே, இங்க என்ன உனக்கு வேலை அப்படின்னு கேட்டு ஜூலியா கண்ணா பின்னான்னு பிளாஸ்ட் பண்றாரு. உன்னோட இச்சைக்கு என் பையன் தான் கிடைச்சானா அப்படின்னு அவங்கள ரொம்ப டிஃபேம் பண்ற விதமா பேசவும் இதனால ஹர்ட்டான ஜூலி அங்கிருந்து அழுதுட்டே போறாங்க. அவங்கள துரத்திட்டே ஓடி வந்த ஆரனும் அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். நான் என்ன செக்ஸுக்கு அலையிற நாயா, உங்க அப்பங்கிட்ட போய் சொல்லு, நான் அப்படிப்பட்டவ இல்லைன்னு உங்க அப்பங்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு கோவிச்சுட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஆரன் கூட இவங்க பேசுறதுவே தவிர்க்கிறாங்க. கொஞ்ச நாளாவே ஜூலியாவோட பிஹேவியர்ல சேஞ்சஸா பார்த்த மைக்கேலுக்கு அவங்க மேல ஏனோ டவுட் வருது. அதனால ஜூலியாவுக்கு தெரியாம அவங்கள ஃபாலோ பண்றாரு. அந்த சமயத்துல ஜூலியும் ஆரனும் மீட் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஜூலியா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மைக்கேல் கவனிச்சிடுறாரு. மறுநாள் ஜூலி அவங்க ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்க அவங்கள தேடி மைக்கேல் வேகமா வராரு. ஜூலிய பார்த்த உடனே பலார்னு அறையவும் இத்தனை பேர் சுத்தி இருக்கிற அடி வாங்கின ஜூலி அவமானத்துல அப்படியே தலைய குனிறாங்க. ஜூலி அடி வாங்குறத பார்த்து தாங்க முடியாத ஆரன் ஓடி வந்து மைக்கேலோட மூஞ்சிலேயே ஓங்கி ஒன்று வைக்கிறான். நல்ல வேளையா அங்க இருக்கிற ஸ்டாஃபுகள்லாம் சண்டை பெரிய அளவுக்கு போகாம 2 பேர்த்தையும் பிரிச்சிடுறாங்க. என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டியேடா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு ஆரனை பார்த்து சாபமுட்டவரு அவன் லைட்டு போட்டுட்டு உன்னை போடுறானா, லைட் ஆஃப் பண்ணிட்டு உன்னை போடுறானா அப்படின்னு கோபமா கேட்டுட்டு போறாரு. அவமானத்துல ஜூலி தலைய குனிஞ்சுக்கிறாங்க. உடனடியா இதுக்கு சரியான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு மேனேஜர் ஆரனை கூப்பிடுறாரு. இதோ பாரு ஆரன், உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, தேவையில்லாம உன்னோட ஃபியூச்சரை கெடுத்துக்காத, ஜூலி தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படின்னு ஒரு லெட்டர் கொடு, நான் ஜூலியை தூக்கிடுறேன், அதன் மூலம் நீ உன்னோட வேலையை தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் ஐடியா கொடுக்குறாரு. ஆனா ஆரன் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஜூலிக்கு ஏற்பட்ட அவமானத்தால அந்த ஹோட்டல் ஜாபை அவங்க ரிசைன் பண்றாங்க. வீட்டில் மைக்கேல் குடும்பத்தையே ஜூலிக்கு எதிராக திருப்பி விட்டுருக்காரு. மகன் மகள் 2 பேருமே ஜூலி கூட பேசிக்கிறது இல்ல. இதுக்கு மேல வீட்டில் இருக்க பிடிக்காத ஜூலி அவங்க ஃப்ரெண்டு ஆஞ்சலாவோட ரூமுக்கு வந்து தங்குறாங்க. நாட்கள் உருண்டோட ஆரம்பிக்குது. அப்பதான் ஆரனோட அண்ணா அவனை கூப்பிட்டு அவரோட கம்பெனிலேயே ஆரனுக்கு ஒரு நல்ல வேலையை போட்டு கொடுக்குறாரு. அதோட மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு பிளாட் வாங்கி கொடுக்குறாரு. இந்த சந்தோஷத்தை ஜூலி கிட்ட பகிர்ந்துக்கிறான். இனி ஃபைனான்சியலா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஆரனும் ஜூலியும் அந்த புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி போறாங்க. அந்த சமயத்துல தான் ஒரு நாள் ரொம்ப சோகமா மைக்கேல் ஜூலியை வந்து மீட் பண்றாரு. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வேலை போயிருக்கும். அதனால மந்த்லி கமிட்மெண்ட் எல்லாம் அவரால் மீட் பண்ண முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. மாசமான வீட்டு செலவு, வீட்டுக்கு இஎம்ஐ கட்டணும், காருக்கு இஎம்ஐ கட்டணும், வருமானம் இல்லாம இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. 3 மாசம் வீட்டுக்கு இஎம்ஐ கட்டலைன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க நடுத்தருவுக்கு வந்துடணும். பசங்களோட ஃபியூச்சருக்காவது தயவு செய்து வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இதை கேட்ட ஜூலி ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. அவங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஹோட்டல் மேனேஜரை போய் திரும்பவும் சந்திக்கிறாங்க. தான் செஞ்ச தப்பையெல்லாம் மன்னிச்சு இன்னொரு சான்ஸ் தனக்கு கொடுக்கும்படி வேண்டி கேட்டுக்கிறாங்க. ஜூலியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட மேனேஜரும் ஜூலிக்கு திரும்பவும் அங்க வேலை கொடுக்குறாரு. அதே சமயத்துல ஜூலியோட பெரிய பொண்ணு மேக்சின் ஒரு நாள் ஆரனை வந்து மீட் பண்றா. தயவு செய்து எங்க அம்மா கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிரு, எங்களுக்கு எங்க அம்மா வேணும் அப்படின்னு
அப்படின்னு அவங்ககிட்ட கெஞ்சுது. அந்த பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்ட ஆரனும், இனிமேல் உங்க அம்மா வாழ்க்கையில நான் சத்தியமா குறுக்க வர மாட்டேன், உங்க அம்மா முழுசா உங்களுக்கு திருப்பி கிடைப்பாங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ணி அனுப்புறான். ஜூலியோட பொண்ணு மீட் பண்ண விஷயத்த ஆரன் ஜூலி கிட்ட அன்னைக்கு நைட்டு சொல்ல, இதை கேட்டு ஜூலி மனசு நொறுங்கி போயிடுறாங்க. அவங்க கணவனுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, அந்த குடும்பத்துக்கே துரோகம் பண்றாங்க அப்படிங்கிற அந்த கில்ட்டி ஃபீலிங் வர அவங்க பொண்ணோட நிலைமைய ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கறாங்க. இதுக்கு மேல நம்ம 2 பேத்துக்குள்ள எதுவும் வேண்டாம் ஆரன், இதுதான் ஃபைனல், நான் என் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆரன்னால ஜூலியை தடுக்க முடியல. ஏன்னா அவங்க பொண்ணுக்கு அவங்க அம்மாவை திருப்பி கொடுக்கறதா அவன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். அதனால ஜூலியை போக அனுமதிச்சிடறான். ஆனா அவங்களுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜன்னல் வழியா அந்த குடும்பத்தை ஒளிஞ்சிருந்து பார்க்கறான். அதே சமயத்துல என்னதான் குடும்பத்துக்குள்ள திரும்பி வந்துட்டாலும் ஜூலினால அந்த குடும்பத்துல ஒட்ட முடியல. ரொம்ப அவஸ்தையா ஃபீல் பண்றாங்க. அதனால ஆரனை தேடி ஓடி வராங்க. அவன் வீட்டு காலிங் பெல்ல அடிக்கிறாங்க. ஆனா ஆரன் கதவை திறக்க தயாரா இல்ல. ஆரனுக்கு ஜூலியோட பொண்ணுக்கு அவன் பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் தான் முக்கியமா படுது. அதனாலதான் இந்த பிரிவு அப்படிங்கிற ஒரு வலியான முடிவை ஆரன் எடுத்திருக்கான். சில வருஷங்களுக்கு அப்புறம் அந்த ஹோட்டல்ல ஒரு கல்யாண நிகழ்ச்சி நடைபெறுது. அந்த கல்யாணத்துக்கு ஆரனும் வந்திருக்கான். பல வருஷங்களுக்கு அப்புறம் முதல் முறையா ஜூலியாவும் ஆரனும் கண்ணோட கண்ணு பாத்துக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸை எதுவும் காமிச்சுக்காம ரொம்ப கேஷுவலா பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்க. அப்பதான் கவனிக்கிறாங்க, ஆரன் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கா. அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. காதலிச்சு பிரியறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இன்பம் துன்பம்னு அந்த காதல்ல எத்தனையோ கடந்து வந்திருப்போம். அத்தனையும் மறந்துட்டு போறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ரொம்ப கடுமையான முடிவு. நம்ம பல பேர்த்துக்கு நம்ம விரும்பியோ விரும்பாமையோ இந்த மாதிரி காதல் முறிவுகள் ஏற்பட்டிருக்கும். அதோட வலி என்ன அப்படிங்கிறது அந்த காதலிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இந்த நோட்டோட படமும் முடியுது. என்னங்க, இந்த படம் டிஃப்ரெண்டா இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.